Manju Muthusamna 2021 passed out. அப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. 3 ஃபிலிம்ஸ் தான் கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ட்ராக் சப்ஜெக்ட் சேனல் இருக்கிறது எனக்கு தெரியும். எகைன் ஃப்ரெஷ்ஷாக பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து எல்லா ஃபிலிம்ஸுமே கிளியர் பண்ணேன். ஆனால் மெயின்ஸ் வந்துட்டு 2 மார்க்ஸ் 1.5 அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படி பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே கேட்டது கிடையாது, திட்டினது கிடையாது. நம்ம திட்டா கூட நம்ம வந்து ஒரு இதோட போயிடும். நம்ம நம்புற நம்பிக்கை தான் வந்து நம்மள இந்த அளவுக்கு கூட்டிட்டு வரும். இப்போ நான் 4 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன்னா இந்த சக்சஸ்க்கு முழுக்க எங்க அம்மா மட்டும்தான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட என்னை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது உனக்கான சக்சஸ். எனக்கு 8 வயசா இருக்கும்போது எங்க அப்பா தவறிட்டாங்க. அப்போல இருந்து எங்க அம்மா சிங்கிள் பேரண்டா எங்களை வளர்க்குறாங்க. நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது எங்க மாமா மட்டும்தான். எங்க மாமாவோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த லைஃப் இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். எங்க அம்மா ஆக்சுவலி எதுவுமே செஞ்சுக்கிட்டதும் இல்லை, தனக்காக எதுவும் ஆசைப்பட்டதும் இல்லை. அவங்களோட ஒரே ஒரு எண்ணம், தான் பிள்ளைங்க தான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். எங்க அம்மா பத்தி சொல்லணும். லாஸ்ட் இயர் எல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இந்த வருஷம் ஏதோ ஒன்லியாச்சும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் எங்க அண்ணா சொல்லுவாங்க, நீ பாரு எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிடுவேன், எல்லா இதுலயும் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய வீடியோஸ், இன்டர்வியூ வீடியோஸ், மெயின்ஸ் வீடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணி இது பாருன்னு ரெஃபர் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சக்சஸ் ஜேர்னியில ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ட்ராக் டீம் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா லைஃப்ல பெருசா எதுவுமே என்ஜாய் பண்ணது கிடையாது. அவங்க மிஸ் பண்ண எல்லா சந்தோஷத்தையுமே நான் திருப்பி கொடுக்கணும். தேங்க்யூ.